இவங்க பார்த்தீங்கன்னா செனட்டர் லூமினஸ். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியா அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு சில மாகாணங்கள்ல செனட்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த லூமினஸ் மாகாணத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தங்கத்தை வாங்கி நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி அங்க போய் வைக்க தேவை கிடையாது. அமெரிக்கால பிட்காயின் வாங்கி ஒரு 20 வருஷம் வை, அது கொடுக்குற வட்டினாலே நம்ம மாகாணம் வாழ்ந்துட்டு போயிடும் வருங்காலங்கள்ல. ஏன்னா ஒரு பிட்காயின் 10 கோடி போகலாம். சரிதானே சார்? அதுக்கான பயங்கரமான நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம மாற்றம் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ண போறாங்கன்னா, சட்டம் இயக்குறதுக்கு இப்போ நீ கோல்ட வைக்கிறதுக்கு அமெரிக்கா அனுமதி உண்டு, இந்தியால அனுமதி உண்டு. ஆனா பிட்காயினை வைக்கிறதுக்கு இது வரைக்கும் சட்டங்கள் இயற்றப்படல. சரிதானே? அமெரிக்கால. அப்ப இந்த பில்ல பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த பில் பாஸ் பண்ணா, பில் என்ன தெரியும் இல்லையா, இதை நடத்தலாம். நீங்க சட்டத்தை என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஹெல்மெட்டுக்கு 1000 ரூபாய் அப்போன்னு போலீஸ் போடுறாங்கல்ல, இப்ப சார் போடுறாங்க இல்லையா, ஃபைன் போடுறாங்க இல்லையா, முன்னாடியே ஒரு 200 ரூபாய் வச்சிருப்பாங்க. இப்ப 1000 ரூபாய் மாத்தினா இதுக்கு முன்னாடி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, சட்டத்தை வந்து ஏற்கனவே தான் மாத்த முடியும். தெரிஞ்சு இல்லையா? அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சட்டத்தை இயக்குங்கன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 240 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, ஆதரவா இருக்காங்க. மொத்தமே 435 பேர் தான் செனட்டர் இருக்கவங்க. மொத்தமே 435 பேர் தான் பார்லிமெண்ட் இருக்கவங்க. அப்போ 240 மெஜாரிட்டிக்கு மேல அதிகமாயிருச்சு. அவங்க பிட்காயினை ஹோல்ட் பண்றதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அமெரிக்கால ஹோல்ட் பண்ணாதா? பண்ணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூஎஸ் அந்த ட்ரெஷரியில் இருக்கிற 30% தங்கத்தை என்ன செஞ்சிருங்க, சேல்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? இந்த தங்க பிரியர்கள் இருக்கோம் இல்லையா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் தங்கத்தோட வீழ்ச்சி டமார்னு கீழே விழும். நல்லா திருப்பி சொல்றேன், தங்கத்தோட விலை ஒரு நாள் அதால பாலாத நீங்க நினைப்பீங்க, எப்படி வந்து தங்க விலை குறைய செய்யாதா, இது கூட ஏறி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கட்டாயம் ஒரு நாள் தங்க விலை வேகமா கீழே விழும். ஏன்னா அமெரிக்கா தான் ரோல் மாடல் பல நாடுகளுக்கு. இவங்க தங்கத்தை வித்தாங்கன்னா எல்லா நாடுகளுமே என்ன செய்வாங்க, தங்கத்தை விற்பாங்க. எல்லா நாடுகளும் விற்க மட்டும் எல்லா கிரிப்டோ கரன்சி என்ன பண்ணுவாங்க, தாங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. கட்டாயமான முறையில ஹோல்ட் பண்ணதான் செய்ய போறாங்க.